Hey guys, welcome to third series of C programming. ஸோ இந்த சீரீஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். ஐ ஹோப் நீங்கள் லாஸ்ட் 3 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா இந்த சீரீஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க, தட்ஸ் ஃபைன். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். சி ப்ரோக்ராமுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அதே ஃபோல்டரில் எல்லா ஃபைல்ஸையுமே சேவ் பண்ணுங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோட் பிளாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. மேலே ஃபைலை கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிரியேட் பண்ணுங்க. கோட் பிளாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஃபோல்டர் போட்டு ஃபைலை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபைல் ஓப்பனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கோடிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு புரியாது. புரியாட்டி பரவாயில்ல, இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு தியரிட்டிக்கலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க போதும். இந்த ப்ரோக்ராமை அப்படியே பார்த்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மேலே பில்ட் அண்ட் ரன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆகி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இந்த அவுட்புட் கமாண்ட் விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் திருப்பியும் நீங்கள் அடுத்த ப்ரோக்ராமை கோட் பிளாக்ஸில் ரன் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் என்ன கோட் டைப் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் டைப் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே தான் நீங்கள் கோட் பண்ண முடியும். ஹேஷ் இன்க்ளூட் ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ள stdio.h இது ஒரு ஹெட்டர். இன்க்ளூட் அப்படின்னா நம்ம அந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோன்னு அர்த்தம். stdio.h அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர். இந்த ஹெட்டர் ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கோடு எல்லாமே எங்கேருந்து வருது, இந்த ஹெட்டர் மூலியமாக தான் நமக்கு இம்போர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் printf அப்படின்றது ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஹெட்டர் மூலியமாக தான் அது ஒர்க் ஆகுது. இன்ட் மெயின் அப்படின்னா இதுதான் நம்ம ப்ரோக்ராமோட மெயின் பிளாக். இந்த மெயின் பிளாக்ல இருந்து தான் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக்கை மெயின் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. கர்லி பிரேஸ் எதுக்கு அப்படின்னா இந்த பிளாக்கோட பவுண்டரிஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக. மேலே ஓப்பன் ஆகுது, கீழே க்ளோஸ் ஆகுது. கர்லி பிரேஸ் கீழே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கீழே டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பிளாக்ல இருந்து வெளியே வந்து டைப் பண்ணுறோன்னு அர்த்தம். printf இது ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கொட்டேஷனில் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். printfஓட பராந்தசிஸில் நீங்கள் டைப் பண்ணணும். அதே மாதிரி எல்லா எக்ஸ்பிரஷனையும் நீங்கள் செமிகோலன் போட்டு தான் ஸ்டாப் பண்ணணும். செமிகோலன் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் அதோட எண்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ரிட்டர்ன் 0 அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் 0வை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூவை அது வெளியே பாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் லேட்டராக புரிஞ்சுப்பீங்க. இப்போ printf ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஐ எம் கோயிங் டு பிகம் அ டெவலப்பர். இதை டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ மேலே பில்ட் அண்ட் ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட அவுட்புட் விண்டோ ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நம்ம இன்னொரு கோடை ரன் பண்ண முடியாது. அந்த அவுட்புட் விண்டோவை க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம திருப்பியும் அடுத்த கோடை ரன் பண்ண முடியும். அவுட்புட்டில் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இதே அவுட்புட்டில் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எனக்கு ஃபர்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். ஐ எம் கோயிங் டு பிகம் டெவலப்பர் செகண்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம்.
இத பண்றதுக்கு நம்ம எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனா, அது டிஸ்ப்ளே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லைன் விட்டு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? எங்க எனக்கு நியூ லைன் இன்சர்ட் ஆகணுமோ, அங்க நான் /n அப்படின்னு டைப் பண்றேன். ஃபைல சேவ் பண்ணிட்டு இப்ப நான் ரன் பண்றேன். மை ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் ஃபர்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ரிமைனிங் சென்டென்ஸ் செகண்ட் லைனுக்கு மூவ் ஆயிருச்சு. செகண்ட் லைன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. /nக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதனால அங்க ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க ஸ்பேஸ் குடுக்கல அப்படின்னா, அவுட்புட்லயும் ஸ்பேஸ் இருக்காது. புரோகிராமிங்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற சில எஸ்கேப் கேரக்டர்ஸ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். /n எதுக்குன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு நியூ லைன இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம /n யூஸ் பண்ணிக்கலாம். /t அப்படின்றது ஒரு டேப் ஸ்பேஸ நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பேக் / குடுத்தோம் அப்படின்னா, ஒரு பேக் / அந்த ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆகும். ஆனா, நீங்க ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, டபுள் கோட். சிங்கிள் கோட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, சிங்கிள் கோட். ஏன் இப்படி தரணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு டபுள் கோட பிரிண்ட் பண்றதுக்கு எதுக்கு ஸ்லாஷ் தரணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவுல ஒரு டபுள் கோட்ட ஆட் பண்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டபுள் கோட்ஸ் நான் எங்க கடைசியா குடுக்குறேனோ, அந்த இடம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட் பாயிண்ட்ன்னு கம்பைலர் எடுத்துக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற எதையுமே எனக்கு கம்பைலர் எடுத்துக்காது. இந்த ப்ரோகிராமும் ரன் ஆகாது. எரர் தான் காமிக்கும். இந்த மாரி கன்ஃப்யூஷன்ஸ ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப நான் அங்க டபுள் கோட் குடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. அத நான் பிரிண்ட் பண்ண போறேன்னு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு அவுட்புட்லயும் அந்த டபுள் கோட் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருச்சு. எஸ்கேப் கேரக்டர்ஸ ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு, இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. எரர் வந்துச்சு அப்படின்னா, ஏன் வருதுன்னு செக் பண்ணுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பிரிண்ட் பண்றக்கு, இல்ல ஒரு வேர்ட பிரிண்ட் பண்றக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, அத அப்படியே டபுள் கோட்ஸ்ல குடுத்தீங்கன்னா, அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஆனா, ஒரு நம்பர பிரிண்ட் பண்றக்கு டபுள் கோட்ஸ் தேவையில்ல. ஒரு வேல்யூவ பிரிண்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு கோட்ஸ் வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஒண்ணும் இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியணும். அவ்வளோதான். சிம்பிள். நீங்க ஒரு கன்டென்ட்ட அப்படியே பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா டபுள் கோட்ஸ்ல என்க்ளோஸ் ஆயிருக்கணும். இதே நீங்க ஒரு நம்பர பிரிண்ட் பண்றீங்க, இல்ல ஒரு வேல்யூவ பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு டபுள் கோட்டேஷன் வராது. எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறீங்க, ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த லைன் ஆஃப் கோட் செமிகோலன்ல எண்ட் ஆயிருக்கணும். டாஸ்க். இந்த வீடியோல பார்த்தது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. முக்கியமா எஸ்கேப் கேரக்டர்ஸ ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போங்க.